அண்ணன் தம்பி 2 பேரும் இருக்கிறாங்களாம். அதுல வந்து சின்ன பையன் வந்து சொத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட இருந்து கேக்குறானா. கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்றாரா, உனக்கு எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் சொத்து பிரிச்சு கொடுக்கணும்? நீ பொறுமையா இருன்னு சொன்னா, இல்ல இல்ல நான் என் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கேட்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுவாரா, எல்லா சொத்தையும் பிரிச்சு அந்த பையன்கிட்ட கொடுத்துடுறாரு. இவன் வந்து சூதாடுவானா, எல்லா பாவ பழக்கம் இருக்குதான், கெட்ட பழக்கம் எல்லா பழக்கம் இருக்குதான். அதனால என்ன பண்றாரா, சரி நீ எடுத்துக்கோப்பா உங்க சொத்துன்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுவானா, அவங்க அப்பா கிட்ட இருந்து சொத்து வாங்கிட்டு போயிட்டு எல்லா பாவ பழக்கத்துல அந்த சொத்தெல்லாம் அழிச்சு போடுவானா. குடிப்பானா, சூதாடுவானா, தினமும் வந்து என்ன பண்ணுவானா, பல பாவமான காரியத்தை போட்டு எல்லா லட்சக்கணக்கில் இருக்கிற அந்த சொத்தை தூக்கி அழிச்சு போட்டுறானா. அழிச்சு போட்ட பிறகு அவனுக்கு பசி எடுக்குமா. அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க எல்லாம் பசிக்கு சாப்பிடறதுக்கு பணம் இருக்கும்போது கூட வந்தாங்க, பணம் இல்லாத போது கூட வரல. யாரும் ஒரு ரூபாய் இருந்தா கூட செஞ்சுனே இருந்தாங்களாம். இப்ப யாருமே வரலையா. அப்போ அவனுக்கு பசி எடுக்குதான். பசி எடுக்கிறதுனால எனக்கு எங்கன்னா சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டா எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கலையா அவனுக்கு. அப்ப கடைசியில ஒரு பன்னி வந்து மேய்க்கிறானா. பன்னி மேய்க்கிற இடத்துல போயிட்டு அந்த பன்னி மேய்க்கிறவங்க கிட்ட கேக்குறாங்களாம், எனக்கு வந்து இந்த பன்னி துண்டுற தவிடுனா கொடுங்க அப்படின்னு சொல்லுவானா. அந்த தவிடு கூட அவனுக்கு என்னவாதான், கிடைக்காதான். கிடைக்காததுனால அப்ப என்ன பண்ணானா, அப்ப யோசிக்கிறானா, எங்க அப்பா வீட்டு வேலைக்காரங்களுக்கு கூட எவ்வளோ சாப்பாடு டெய்லி பிரியாணிக்குது, எனக்கு பன்னி துண்டுற தவிடு கூட என்ன ஆகுது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா. அப்போ திருப்பி எங்க அப்பா கிட்டே போய் மன்னிப்பு கேட்கிறேன், எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, என்ன சேர்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவங்க அப்பா கிட்ட திருப்பி போயிட்டு மனம் திரும்பி போறானா. போகும்போது அவங்க அப்பா தூரத்திலேயே பாக்குறாராம். பார்த்தவனையும் என்னப்பா அப்படின்னா, நான் செஞ்சதெல்லாம் தப்புப்பா, நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டவொடனே அவங்க அப்பா என்ன பண்ணாரா, ஐயோ திரும்பி வந்துட்டானேன்னு கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணாரா, எல்லாம்மா எல்லாம் கண்ணுக்குட்டி எல்லாம் அடிங்கோ, எல்லாம் மோந்திரம் போடுங்க, புது ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாராம். அப்போ பெரிய பையன் வருவானா. வந்தவொடனே வெளியே நிப்பானா, கோச்சு பண்ணா. அப்ப ஏன் அவங்க அப்பா கேக்குறாராம், ஏன் நீ இந்த மாதிரி பண்றேன்னா, நான் உன் கூட எப்பவுமே இருக்கிறேன், எனக்கு ஒரு நாள்லாம் ஆட்டுக்குட்டி அடிச்சு குடுத்துக்கிறியா, போய் போய் அவ்வளவு பாவம் செஞ்சுட்டு வேசிக்கிட்ட பணத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்தானே, அவன் வந்த உடனே என்ன பண்ற, கண்ணுக்குட்டி அடிக்கிற, பிரியாணி செய்யற, எல்லாம் செய்யற அப்படின்னு சொல்றானா பெரிய பையன். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரா, அவன் தப்பு செஞ்சுட்டு திரும்பி வந்தான், மனம் திரும்பி வந்தான், அதனால நம்ம சந்தோஷப்படணும். நீ எப்போதுமே நல்லவனா இருக்கிறியப்பா, அதனால எனக்கு இருக்கிறதுலாம் உனக்குதான், நீ ஒண்ணு கவலைப்படாத, ஆனா மனம் திரும்பினவனுக்காக நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால மனம் திரும்புற ஒரே பாவி, இப்ப இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சோம்னா அந்த மனம் திரும்புற பாரு, இந்த பாவத்தை இன்னைக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அது மூலமா பரலோகத்துல என்ன பண்ணுமா, சந்தோஷம். மனம் திரும்புற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்குமா. இன்னைக்கு எல்லாம் சொல்லுங்க, நான் கோவத்துல இருக்கிறேன், நான் வந்து இன்னொருத்தரை திட்டினேன், நான் இன்னொருத்தரை சொத்தை அபகரிச்சேன், நான் ஏதோ சில சின்ன 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 பாவம் செஞ்சிருக்கலாம், நான் இன்னைக்கு அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்புறேன்னு சொல்லும் போது பரலோகத்துல ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிச்சு உங்களை என்ன பண்ணுவாரு, உங்களை இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஏத்துவாரு. சரி, ஜாம் பண்ணலாமா? எத்தனை பேருக்கு இந்த கதை புரிஞ்சிச்சு? புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சு? அதான் என்ன சொன்ன, மனம் திரும்பணும். எந்த காரியம் செஞ்சிருந்தாலும் சின்னதுல என்ன பண்ண, மனம் திரும்பணும். அதனால பரலோகத்துல அந்த சின்ன இளைவன் என்ன பண்ணா, மனம் திரும்பினா. அது போல இன்னைக்கு கூட நம்ம மனம் திரும்பும் போது பரலோக தகப்பனாக இயேசுக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கும். சரி, ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் பண்ண முடியலாமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா. இந்த நாளில கூட கர்த்தாவே இங்க இருக்கிறதான ஒவ்வொருத்தரும் இந்த கருத்தை பிடிக்கிறேன் அப்பா. இல்லையே குமாரன் அப்பா அன்று மனம் திரும்பினாரு ஏசப்பா, இன்றைக்கு கூட ஆண்டவரே ஏசப்பா அப்பா, எங்கள் தகப்பனே, நாங்கள் எந்தெந்த காரியத்துல மனம் திரும்பணுமோ அந்த காரியத்துல கர்த்தர் அப்பா எங்களை மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க, மன்னிப்பீராக ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா எந்தெந்த காலத்துல இந்த கிராமத்துல இருக்கவங்க மனம் திரும்பணுமோ மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென்.